சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி. நம்ம இப்போ டென்சஸ் பார்க்க போகிறோம். டென்சஸுடைய பேசிக் பார்க்க போகிறோம். சரியா? சரி, பயப்படக்கூடாது. இந்த டாப்பிக்கை பார்த்துட்டு தான் பாதி பேர் என்ன பண்ணுறது கிடையாது, இங்கிலீஷ் பக்கமே வர்றது கிடையாது. அப்படியே படிக்க ஆரம்பித்தாலும் பிரச்சனை வர்ற இடம் இந்த இடம், அப்படித்தானே? டென்சஸ்ங்கிற இடம் பிரச்சனை வர்ற இடம். இதை கொஞ்சம் லாஜிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க போகிறோம். சரியா? இந்த டேபிளை மட்டும் லாஜிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க போகிறோம். சரியா? சில விஷயங்கள், சில முக்கியமான விஷயங்கள். இந்த டேபிளை மனப்பாடம் பண்ணக்கூடாது. ரைட்டா? மனப்பாடம் பண்ணக்கூடாது. டேபிளை மனப்பாடம் பண்ணுறது வேஸ்ட். சரியா? இந்த டேபிளை மனப்பாடம் பண்ணாமல் எப்படி படிக்குதுன்னு சொல்ல போகிறேன். நீ என்ன பண்ணணுமானா, நோட்ஸில் எழுதுகிற நோட்டில் இந்த டேபிளை ஒரு தடவை எழுதிடணும். சரியா? டேபிளை எழுதி வச்சுக்கோ, சைடில் வச்சு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு டேபிளை சைடில் வச்சு படிப்போம். அதுக்கப்புறம் டேபிள் தேவைப்படாது. டேபிளை தயவு செஞ்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க வேண்டாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். நோட்டில் எழுதிடுங்க தயவு செஞ்சு. நோட்டில் ஒரு 2 செகண்ட் தான் ஆகும். நோட்டில் இதை அப்படியே எழுதிடு. நான் சொல்ல சொல்ல நோட்ஸில் இந்த டேபிளை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எந்த இடத்துல சொல்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரியா? இந்த டேபிள் புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டு, இது ப்ரெசண்ட் கண்டினியூஸ், ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். எல்லா டென்ஸும் தனியாக படிப்போம். இப்போதைக்கு டேபிள் மட்டும் தான் படிக்கிறோம். ஒவ்வொரு டென்ஸுக்கும் தனியாக படிப்போம். இப்போதைக்கு டேபிள் மட்டும் போதும். சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்புறம் சிம்பிள் ஃபியூச்சர். இதை வந்து சில நேரம் இந்த இருக்குல்ல, ப்ரெசென்ட் சிம்பிள், சிம்பிள் ப்ரெசென்ட் இருக்குல்ல, இதை ப்ரெசென்ட் இன்டெஃபினட்னு சொல்லியிருப்பாங்க. சில இடங்களில் இன்டெஃபினட்னு இருக்கும். ரெண்டும் ஒன்று தான். ப்ரெசென்ட் இன்டெஃபினட்டும் ஒன்று தான், சிம்பிள் ப்ரெசென்ட்டும் ஒன்று தான். சரியா? அதே மாதிரி தான் ஃபியூச்சர் இன்டெஃபினட்னுபாங்க, ஃபியூச்சர் சிம்பிள்னு சொல்லலாம். அந்த சிம்பிளுக்கு பதிலாக இன்டெஃபினட் அப்படின்னு சில இடங்கள்ல இருக்கும். ரெண்டுமே ஒன்று தான். சரியா? சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சரியா? சரி, தாண்டி போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் வேர்ப் எப்படி இருக்கு? தனியாக இருக்கு. ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு. V1ன்னு போட்டிருக்கேன்ல, V1 என்னதுன்னு சொல்கிறேன். ஆனால் இதில் என்னது தான் இருக்குது? இது வேர்பு தனியாக தான் இருக்குது. பாஸ்ட்டில் வேர்பு தனியாக இருக்குது. வேற எங்கேயாவது தனியாக இருக்குதா? ஒரே ஒரு வார்த்தையில் இருக்குதா? 2 வார்த்தை, 3 வார்த்தை, 2 வார்த்தை. வாஸ் இல்லைன்னா வேர். சரியா? வாஸ் இல்லைன்னா வேர். அந்த மாதிரி வாஸ் இல்லைன்னா வேர்னா என்ன அர்த்தம் புரியுதா? வாஸ்னா என்னது? சிங்குலர், வேர்னா ப்ளூரல், ஹேஸ்னா சிங்குலர், ஹேவ்னா ப்ளூரல், இஸ்ஸு ஆமு சிங்குலர், ஆறு ப்ளூரல். சரியா? அப்போ இது சிங்குலர் ப்ளூரல் பிரச்சனை. இது சிங்குலர் ப்ளூரலில் வர்றது, ஒரு வார்த்தையில் வர்றது. ஃபர்ஸ்ட் அதான் பார்க்க போகிறோம். ஒரு வார்த்தையில் இருக்கிறது எது? V1 V2. வேற ஏதாவது ஒரு வார்த்தையில் இருக்கா? ஒரு வார்த்தையில் இருக்கிற விஷயங்கள், ஒரு வார்த்தையில் இருக்குது. ஹேஸ், ஹேவ். சரியா? ஹேவ், இது ஹேஸ், ஹேவ், ஹேஸ் இல்லை ஹேவ் பீன் ப்ளஸ் V1 ING. இந்த ஒரு விஷயம் மட்டும் பார்த்துக்கோ. ஒரு வார்த்தையில் இருக்கிறது 2 விஷயங்கள் தான். என்னது தான்? ப்ரெசண்ட்டு, பாஸ்ட். சரியா? வேற எதுவுமே ஒரு வார்த்தையில் இல்லை. மற்றபடி இந்த சார்ட்டை அப்படியே எழுதிக்கிறணும். தயவு செஞ்சு எழுதிக்கோ. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காத. நெட்டில் இதை அடித்து தேடினா வரும், இருந்தாலும் வேண்டாம், எழுதிக்கோங்க. சரியா? இப்போ அழிக்க போகிறோம். ஒன்று தெரிஞ்சுக்கோங்கம்மா, இதை பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். தேவையில்லாத வார்த்தைகள் பயன்படுத்தலை. சரியா? கஷ்டமான வார்த்தைகள் பயன்படுத்தலை. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேற, V3 வேற. அந்த வார்த்தை தெரிஞ்சவனுக்கு சொல்லிக்கிறேன். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேற, V3 வேற. அது பின்னாடி கிளாஸில் படிப்போம். இப்போ இது V3 தான், இது V2 தான், இது V1 தான். சரி, V1 V2 V3 V1 ING அப்படின்னா என்னது? அப்படின்னா என்னது? எப்படி படிக்கிறது?
V1 V2 V3 V1 ing. சரி, சாப்பிடு அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கணும். சாப்பிடு, சாப்பாடு இல்லை, சாப்பிடு. சரியா? சாப்பிடுகிறேன், சாப்பிடுவேன், சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் என்னது? சாப்பிடு, சாப்பிடுவேன், சாப்பிடுகிறேன், சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். இப்படி சொல்றோம்ல, இதெல்லாம் என்னது? இந்த வார்த்தையுடைய சேஞ்ச் அப்படித்தானே. சாப்பிடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேருந்து மருவி சேஞ்ச் ஆகி மாறி சாப்பிடுகிறேன், சாப்பிடுவேன், சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எல்லாத்துக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். என்ன வித்தியாசம்னா எந்த காலத்தில் நடந்தது அப்படின்னு சொல்றது. அப்படிதானே? சாப்பிடுவேன்னா இனிமேல், சாப்பிடுகிறேன் இப்போ, சாப்பிட்டேன் முடிச்சிட்டேன், சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் ஆக்ஷன் நடந்துட்டு இருக்குன்னு காமிக்கிறது. சரியா? அதே மாதிரி தமிழ்ல எப்படி சாப்பிடு அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு சாப்பிடுகிறேன், சாப்பிடுவேன், சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன்லாம் இருக்குதோ அதே மாதிரி இங்கிலீஷ்ல இருக்குது. எந்த வேர்ப் எடுத்தாலும் அதே இதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியே போடும். சரி, ஈட், ஈட், ஈட். V2 8, V3ங்கிறது eaten. சரி, இது என்னது? V1 ing. சரியா? V1 என்னது? V1 என்னது? ஈட்டு. ஈட்டு கூட ing போடணும், அவ்வளவுதான். eating. இதுதான் V1 V2 V3 V1 ing. ஈட்டு, ஏட்டு, eaten, eating. சரியா? இப்போ ஒரு வேர்புடைய ஃபார்ம்ஸ், ஒரு வேர்ப்னா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. ஆக்ஷன் இல்லை ஸ்டேட், ஃபர்ஸ்ட் வீடியோல இருக்கும். சரியா? ஒரு வேர்புடைய ஃபார்ம்ஸ் என்னதுலான்னு பார்க்க போறோம். ஈட்டு, ஏட்டு, ஈட்டன். சரியா? ஈட்டு, ஏட்டு, ஈட்டன், ஈட்டிங். இதே மாதிரி எல்லா வேர்ப்ஸுக்கும் இருக்கும். V1 V2 V3 ஃபார்ம்ஸ் அப்படி நெட்ல அடிச்சிங்கன்னா வந்துடும். V1 V2 V3 ஃபார்ம்ஸ். சரியா? டேபிள் வந்துடும், எல்லா வார்த்தைக்கும் வந்துடும். ஒரு தடவை பார்க்கணுன்னா கூட பார்த்துக்கோ. சரியா? கஷ்டமாக இருக்காது, பார்க்கணுன்னா பார்த்துக்கோ. நான் சைடு பை சைடு கிளாஸ் எடுக்கும்போது இதை சேர்த்து படிக்க வச்சிருவேன், இருந்தாலும் பார்க்கணும்னா பார்த்துக்கோ. சரி, ஈட்டு, ஏட்டு, ஈட்டன், ஈட்டிங் அப்படிலாம் இருக்கு. சரி, இப்போ இதே மாதிரி பிளேக்கு எழுதணும்னா எப்படி எழுதுவோம்? பிளே, பிளேடு, இங்கே பிளேடு, இங்கே பிளேயிங், இப்படி போடுவோம். ரைட்டா? பிளே, V2வும் பிளேடு, V3யும் பிளேடு, V1 ing பிளேயிங். ரைட்டா? சரி, V1 V2 V3 V1 ing ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னது அப்படின்ட்டு. சரியா? சரி, இப்போ பி வேர்ப்ஸ். பி வேர்ப்ஸ்லாம் என்னதுலாம்? பி வேர்ப்ஸ் என்னதுலாம் முன்னாடி இருக்கிற வீடியோவில் படிக்க வேண்டியது தெளிவாக படிச்சுட்டு வந்துடணும். ரெண்டாவது வீடியோவில் இருக்குது பி வேர்ப்ஸ் என்னதுலான்ட்டு. இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர், பி, பீயிங், பீன். எழுத போகிறேன், இங்கே பார்க்கணுன்னா பார்த்துக்கோ. இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர். சரியா? அப்புறம் என்னது? பி, பீயிங், அப்புறம் பீன். ரைட்டா? இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர், பி, பீயிங், பீன். சரி, பி, பீயிங், பீன். சரி, என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பி வேர்ப்ஸில் எதெல்லாம் V1 இதை தான் நீ படிக்கணும், அந்த டேபிளை படிக்கக்கூடாது. இதை வச்சு மட்டும்தான் முன்னேறி அடுத்த விஷயங்கள் சேர்த்து படிக்க முடியும். இதை தான் படிக்கணும். இப்போ இஸ், ஆம், ஆர், பி இது V1, வாஸ், வேர் V2, பீன் V3, பீயிங் V1 ing. ரைட்டா? இப்படி படிக்கணும். இஸ், ஆம், ஆர், பி V1, வாஸ், வேர் V2, பீன் V3, பீயிங் V1 ing. இப்படி படிக்கணும். சரியா? பி வேர்ப்ஸுக்கு V1 V2 V3 அப்புறம் V1 ing எதுன்னு கேட்டால் சொல்ல தெரியணும்.
இப்போ இதே மாதிரி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா have verbs அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ஒன்றும் இல்லை, has, have, had, having அப்படிங்கிற வார்த்தை. சரியா? அதை எழுத போகிறேன். எதெல்லாம் V1 V2 has, have, என்னது V1, hadங்கிற வார்த்தை V2, hadங்கிற வார்த்தை V3, havingங்கிற வார்த்தை V1 ing. has, have V1, had V2, had V3, having V1 ing. V2 had தான், V3யும் had தான். எப்படி? played, V2வும் played தான், V3யும் played தான். அதே மாதிரி. சரியா? சரி. இன்னும் ஒண்ணே ஒன்று. சரியா? do verbsனு சொல்லுவோம். doவும் doesஸும் V1. ஏன் இந்த ரெண்டே எழுதுறேன்? இந்த ரெண்டுல இருந்து எப்படி சூஸ் பண்ணணும்? இந்த மூணுல இருந்து எப்படி சூஸ் பண்ணணும்? இஸ்ஸு ஆமும் சிங்குலர் ஆர் ப்ளூரல், வாஸ் சிங்குலர் வேர் ப்ளூரல், ஹேஸ் சிங்குலர் ஹேவ் ப்ளூரல், டஸ் சிங்குலர் எஸ் வந்தா சிங்குலர், ரெண்டாவது வீடியோல இருக்கு. எஸ் வந்தா சிங்குலர், இது ப்ளூரல். டூ டஸ் சிங்குலர், சரி டூ டஸ் V1, டூவும் டஸ் V1. இதுல இந்த டஸ்ங்கிறது சிங்குலர் V1, டூங்கிறது ப்ளூரல் V1. சரியா? அப்புறம் did V2, done V3, doing V1 ing. ரைட்டா? இந்த விஷயத்தை தான் படிக்கணும். இந்த விஷயத்துக்கு ஒரு 20 நிமிஷம் கிளாஸ்ல செலவழிப்போம். கிளாஸ் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா தெரியும், இதை தரவு பண்ணாமல் நான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டேன். எல்லார்டையும் ஆல்மோஸ்ட் எல்லார்டையும் கேள்வி கேட்பேன். 2-3 தடவை திரும்ப 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 படிக்கணும். சரியா? கிளாஸ் என்ன பண்ண போகிறோமோ அதே இதை இப்போ பண்ண போகிறேன். இஸ், ஆம், ஆர், பி இது V1, வாஸ், வேர் V2, பீன் V3, பீயிங் V1 ing, ஹேஸும் ஹேவும் V1, had V2, had V3, having V1 ing, do does V1, did V2, done V3, doingகிறது V1 ing. சரியா? இந்த விஷயத்தை தான் படிக்கணும். இதை தான் படிக்கணும், மற்றதை படிக்கக்கூடாது. அந்த டேபிளை படிக்கக்கூடாது, இதை படிக்கணும். இதுதான் யூஸ் ஆகும், இதுதான் யூஸ் ஆகும். இந்த டேபிள் தான் முக்கியம். சரியா? ரைட். இப்போ இந்த டேபிளை வச்சு கொஞ்சம் விஷயங்கள் கேட்கு. ஆல்ரெடி நம்ம எழுதுனது. ரைட்டா? சரி, he is a doctor. இது எந்த டென்ஸ்? இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸ்? இது எந்த டென்ஸ்? இஸ், ஆம், ஆர் பிளஸ் V1 ing அப்படிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கும். அப்படிதானே? இஸ் கூட என்ன வரணும்? V1 ing வந்தாதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இது எந்த டென்ஸ்? எந்த டென்ஸு? சரி பாப்போம். வேர்புக்குள்ள எத்தனை வார்த்தை இருக்கு? டென்ஸ்னாலே எந்த வார்த்தை தான் டீல் பண்ணுவோம் அப்படின்னா வேர்பு. கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் சூப்பராக இருக்கும். இது மேஜிக் மாதிரி இருக்கும். இந்த கான்செப்ட் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வேர்பு. சரியா? வேர்புக்குள்ள எத்தனை வார்த்தை இருக்கு? வேர்புக்குள்ள எத்தனை வார்த்தை இருக்கு? ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு. ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா ஒன்று V1 இருக்கும், இல்லைன்னா V2 இருக்கும். இதை நான் எப்படி சொல்றேன்? டென்ஸ் டேபிள் முதல்ல எழுதி போட்டேன்னா, டென்ஸ் டேபிள் எழுதி போட்டு சொன்னா V1 இல்லைன்னா V2. எப்போ? ஒரே ஒரு வார்த்தை இருக்கிறது டேபிள்ல, ஒரு வார்த்தை இருக்கிறது என்னதெல்லாம் அப்படின்னா V1ம் V2வும். வேற எதுவுக்குமே ஒரு வார்த்தை இருக்காது. ரைட்டா? ஸோ இங்கே என்ன இருக்கு?
ஒரு வார்த்தை தான் இருக்குது. ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னது V1 இல்லைன்னா V2. இது V1னா V2வா? இஸ்ங்கிறது என்னது? இஸ்ங்கிறது என்னது? V1 அப்படி தானே? அப்போ இங்கே அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னா V1 இருக்குது. V1 இருந்துச்சுன்னா எந்த டென்ஸ் இது? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு. சிம்பிள் ப்ரெசன்ட். சரியா? சரி, இது புரிஞ்சுட்டான்னு பார்க்குறதுக்கு 2 ஹோம் இருக்கு. He has a car. இது எந்த டென்ஸ்? He did a good job. இது எந்த டென்ஸ்? இது புரிஞ்சுட்டான்னு பார்த்தோம். செக் பண்ணிடுறோம். சரியா? புரிஞ்சுட்டான்னு பார்க்குறதுக்கு 2 ஹோம் இருக்கு. He has a car. He did a good job. இது ரெண்டும் என்ன பண்ணணும்? எந்த டென்ஸ்னு கண்டுபிடிக்கணும். எந்த டென்ஸ்னு வேர்ப் வேணா குறிச்சிடலாம். ஹேஸ் தான் வேர்ப். சரியா? ஹேஸ் தான் வேர்ப். இங்கே டிட் தான் வேர்ப். இங்கே ஹேஸ் தான் வேர்பு, இங்கே டிட் தான் வேர்ப். சரி, இப்போ உண்மையான ரியல் கண்டென்ட், ரியலான அந்த க்ரக்ஸ் ஆஃப் த மேட்டருக்கு போயிடும். சரியா? V1 வந்துச்சுன்னா என்னது? V2 வந்துச்சுன்னா என்னது? V1 V2 மட்டும்தான் எப்படி வரும்னு சொன்னேன்? தனியாக வரும்னு சொன்னேன். அப்படி தானே? டென்ஸ் டேபிள் முதல்ல போட்டு டென்ஸ் டேபிளில் சொன்னேன். V1 V2 மட்டும்தான் எப்படி வரும்? தனியாக வரும். சரி, V1 வந்துச்சுன்னா அதோடைய பேர் என்னதுன்னா ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட், சிம்பிள் ப்ரெசன்ட். சரியா? சிம்பிள் ப்ரெசன்ட். V2 சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் ப்ரெசன்ட், இது சிம்பிள் பாஸ்ட். சரியா? சிம்பிள் ப்ரெசன்ட்னு சொன்னாலும் சரி தான், ப்ரெசன்ட்னு வெறும் ப்ரெசன்ட்னு சொன்னாலும் சரி தான், சிம்பிள் பாஸ்ட்னாலும் சரி தான், வெறும் பாஸ்ட்னாலும் சரி தான். வில் ப்ளஸ் V1னா ஃபியூச்சர். ஃபியூச்சர். சரியா? சரி, வில் ப்ளஸ் V1 வந்துச்சுன்னா ஃபியூச்சர். சரியா? வில்லுக்கு பக்கத்தில் இந்த வில்லு இருக்குல்ல, இந்த வில்லுக்கு பக்கத்தில் எப்பவுமே V1 தான் வரும்னு நான் சொல்கிறேன். இது கரெக்டாக தப்பா? இந்த வில்லுக்கு பக்கத்தில் எப்பவுமே V1 தான் வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது கரெக்டாக தப்பா? நீ இதை எங்கே செக் பண்ணணும்? எங்கே செக் பண்ணணும்? முதல்ல போட்ட டென்ஸ் டேபிளில் செக் பண்ணணும். சரியா? டென்ஸ் டேபிளில் செக் பண்ணணும். டென்ஸ் டேபிளில் வரிசையாக இருந்துச்சுல்ல, வில் ப்ளஸ் V1, அப்புறம் வில் பி பிளேயிங், will have been playing அப்படி இருந்துச்சுல்ல, அங்கே செக் பண்ணணும். will play, will be playing, will have played, will have been playing அப்படின்னு 4 இருந்திருக்கும். அங்கே செக் பண்ணணும். வில்லுக்கு பின்னாடி என்ன தான் வரும்னு சொல்கிறேன்? V1 தான் வரும். எப்போ? ஆல்வேஸ், எவ்ரி சிங்கிள் டைம், எல்லா நேரமும் வில்லுக்கு பின்னாடி என்ன தான் வரும்? V1 தான் வரும். சரியா? சரி, அப்புறம் have verbsக்கு பின்னாடி have மட்டும் கிடையாது. have verbsனா என்னதுன்னா has, have, had, having, இது எல்லாமே. சரியா? have verbs அப்படின்னா has, have, had, having, இது எல்லாத்துக்கு பின்னாடி V3 தான் வரும்னு சொல்கிறேன். has, have, had, having அப்படிங்கிற எல்லா வார்த்தைக்கு பின்னாடியும் V3 தான் வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்ன பண்ணணும்? போய் டென்ஸ் டேபிளில் செக் பண்ணணும். டென்ஸ் டேபிளில் செக் பண்ணணும். சரியா? ஹேவ் வேர்புக்கு பின்னாடி கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் என்ன தான் வரும்? V3 தான் வரும். வந்துச்சுன்னா அதோடைய பேர் பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட். வில்லுக்கு பின்னாடி V1 வந்துச்சுன்னா ஃபியூச்சர், ஹேவுக்கு பின்னாடி V3 வந்துச்சுன்னா அதோடைய பேர் பர்ஃபெக்ட். சரியா? இங்கே V1னா ப்ரெசண்ட்டு, V2னா பாஸ்ட்டு, வில் ப்ளஸ் V1னா ஃபியூச்சர், ஹேவ் ப்ளஸ் V3னா
பர்ஃபெக்ட். டவுட் எதுனாலும் கீழே கமெண்ட் பண்ணிடணும், நான் இருப்பேன். சரியா? கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். கமெண்ட் பண்ணிடுங்க. டவுட் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணிடுங்க, உடனே ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன். சரி, அடுத்தது பி வெர்புக்கு பின்னாடி, பின்னா பி மட்டும் இல்லை, பி வெர்பு எல்லாமே. பி வெர்புக்கு பின்னாடி V1 ing தான் இருக்கும்னு சொல்கிறேன். கரெக்டாக தப்பா? எழுதுன டென்ஸ் டேபிளில் செக் பண்ணணும். பி வெர்புக்கு பின்னாடி V1 ing தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். கரெக்டாக தப்பா? கரெக்டாக தப்பா? பி வெர்புக்கு பின்னாடி என்ன தான் இருக்கும்? V1 ing தான் இருக்கும். எங்கே நீ பார்த்தாலும் அதான் இருக்கும். சரியா? இப்போது இந்த விஷயம் ட்ரூ. ட்ரூனா என்னது? எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கும். வில்லுக்கு பின்னாடி கண்டிப்பாக V1 தான் இருக்கும். ஹாவுக்கு பின்னாடி கண்டிப்பாக V3 தான் இருக்கும். பி வெர்புக்கு பின்னாடி கண்டிப்பாக V1 ing தான் இருக்கும். இதோடைய பேர் கண்டினியூஸ். சரி, முதல்ல மறுபடி V1னா ப்ரெசண்ட்டு, V2னா பாஸ்ட்டு, வில் ப்ளஸ் V1னா ஃபியூச்சர், ஹாவ் ப்ளஸ் V3னா பர்ஃபெக்ட். ஹாவ் ப்ளஸ் V3னா பர்ஃபெக்ட்டு, பி வெர்பும் V1 ingனா பேர் கண்டினியூஸ். சரியா? பி வெர்பு V1 ingனா பேர் கண்டினியூஸ். சரி, இது படிச்சுட்டீங்கன்னா டென்ஸையே படித்து முடிச்சாச்சுன்னு அர்த்தம். சரியா? இஸ், ஆம், ஆர், பி V1, வாஸ், வேர் V2, பீன் V3, பீயிங் V1 ing, ஹேஸ், ஹேவ் V1, had V2, had V3, having V1 ing, do, does V1, did V2, done V3, doing V1 ing. V1 na present, V2 na past, will plus V1 future, have plus V3 perfect, be verb V1 ing continuous. இதை மறக்கவே கூடாது. சரியா? இதை மறக்கவே கூடாது. இப்போ என்ன பண்ண போகிறோம்? டென்ஸ் டேபிளை எப்படி வந்துச்சுன்னு போட போகிறோம். சரியா? ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு மொழி, ஒரு மனுஷன் உருவாக்கிய ஒரு மொழி. ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் நேரம் போகாமல் ஒரு மொழியை இவ்வளவு கஷ்டமாக உருவாக்க மாட்டாங்க. அதோடைய காரணம் தெரியாமல் படிக்கிறதுனால கஷ்டமாக இருக்கு. சரியா? இது எந்த டென்ஸு? வில் ஹாவ். வில் ஹாவ் இது கரெக்டாக தப்பா மேலே பார்க்கணும். சரியா? கோடு போடணும். கோடு போடணும், அவ்வளோ. சரியா? எவ்வளவு பெருசாக இருக்கோ அவ்வளவு ஈஸி, எவ்வளவு சின்னதாக இருக்கோ அவ்வளோ கஷ்டம். ஆமாம், எவ்வளவு பெருசாக இருக்கோ அவ்வளோ ஈஸி, சின்னதுன்னா அப்படியே டைரெக்டாக போடுற மாதிரி இருக்கும். அதுதான் பிரச்சனையாக இருக்கும். சரி, இது என்னது? வில்லு, அப்படி தானே? இது வில்லு. வில்லு வில்லுக்கு பின்னாடி என்ன வரும்னு சொன்னேன். 5 விஷயம் சொன்னேன். V1 பாஸ்ட், V1 ப்ரெசன்ட், V2 பாஸ்ட், வில்லுக்கு பின்னாடி V1 ஃபியூச்சர், ஹேவுக்கு பின்னாடி V3 பர்ஃபெக்ட், பீவுக்கு பின்னாடி V1 ing கண்டினியூஸ். வில்லுக்கு பின்னாடி என்ன வரும்னு சொன்னேன்? V1 வந்திருக்கா வரலையா? வில்லுக்கு பின்னாடி V1 வந்திருக்கா வரலையா? வந்திருக்கு. பேரு ஃபியூச்சர், அப்படிதானே? அதோடைய பேர் ஃபியூச்சர் தானே? அப்போ இது எந்த டென்ஸு? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அவ்வளோதான். இது எந்த டென்ஸு? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். மேலே வில்லுக்கு பின்னாடி என்ன வரணும்? வில்லுக்கு பின்னாடி என்ன வரணும்? V1 வந்துச்சுன்னா அதோடைய பேர் என்னதுமா? ஃபியூச்சர். வில்லுக்கு பின்னாடி V1 வந்துச்சுன்னா அதோடைய பேர் என்னது? ஃபியூச்சர். அப்புறம் இது என்னது? இது என்ன விதமான வேர்பு? இது என்ன விதமான வேர்பு? இது பி வேர்பு. கரெக்டா? பீங்கிறது பி வேர்பு தானே? இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர், பி, பீயிங், பீன். பீங்கிறது பி வேர்பு. பி வேர்புக்கு பின்னாடி என்ன வந்திருக்கு? V1 ing. பி வேர்புக்கு பின்னாடி V1 ing. பேரு பி வேர்புக்கு பின்னாடி V1 ing. பேரு கண்டினியூஸ். கரெக்டா? வில்லுக்கு பின்னாடி இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் போட தெரியணும். அவ்வளோதான். இங்கேருந்து இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி வர்றது. சரியா? வில்லுக்கு பின்னாடி V1 அதோடைய பேர் ஃபியூச்சர். பி வெர்புக்கு பின்னாடி V1 ing அதோடைய பேர் கண்டினியூஸ்.
முழு பேர் ஃபியூச்சர் கண்டினியூஸ். அவ்வளோதான். அப்போ இது எந்த டென்ஸு? ஃபியூச்சர் கண்டினியூஸ். சரியா? ஃபியூச்சர் கண்டினியூஸ். இங்கே வில் ஹாவ் பிளேடு, வில்லுக்கு பின்னாடி என்ன வரணும்? V1 வந்திருக்கா வரலையா? வந்திருக்கு. வில்லுக்கு பின்னாடி V1 வந்திருக்கு. ஹாவுக்கு பின்னாடி என்ன வரணும்? ஹாவுக்கு பின்னாடி V3 வரணும். கரெக்டா? ஹாவுக்கு பின்னாடி ஹாவ் வேர்ப்ஸ், ஹாவுக்கு பின்னாடி V3 வரணும். வந்திருக்கா வரலையா? வந்திருக்கு. சரி, வில்லுக்கு பின்னாடி V1 வந்துச்சுன்னா பேர் ஃபியூச்சர். ஹாவுக்கு பின்னாடி V3 வந்துச்சுன்னா பேர் பர்ஃபெக்ட். முழு பேர் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ரைட்டா? முழு பேர் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். வில்லுக்கு பின்னாடி V1 ஃபியூச்சர், ஹாவுக்கு பின்னாடி V3 பர்ஃபெக்ட். முழு பேர் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். சரி, பெருசாக இருக்கீங்கன்னு பயப்படாதீங்க, ஈஸியாக வந்துடும். will have been playing, will have been playing. வில்லுக்கு பின்னாடி என்ன வரணும்? V1 வந்திருக்கா? வந்திருக்கு. பேர் ஃபியூச்சர். ஹாவ் வருபுக்கு பின்னாடி என்ன வரணும்? V3 வந்திருக்கா? ஹாவ் வருபுக்கு பின்னாடி என்ன வரணும்? V3 வந்திருக்கா வரலையா? வந்திருக்கு. பேர் ஹாவ் பின்னாடி V3 வந்துச்சுன்னா பேர் பர்ஃபெக்ட். அப்புறம் இது என்னது? பி வர்பு. கரெக்டா? பி வர்பு. வில்லுக்கு பின்னாடி V1 ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டேன். அப்புறம் ஹாவுக்கு பின்னாடி என்ன வரணும்? இது ஹாவ் வேர்ப்ஸ், ஹாவ் வேர்ப்ஸுக்கு பின்னாடி V3. அடுத்தது இது என்னது? பி வர்பு. பி வர்புக்கு பின்னாடி என்ன வரணும்? V1 ing வந்திருக்கு. பேர் கண்டினியூஸ். முழு பேர் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சரியா? இதோடைய முழு பேர் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். வில்லுக்கு பின்னாடி V1 ஃபியூச்சர், ஹாவுக்கு பின்னாடி V3 பர்ஃபெக்ட், பி வர்புக்கு பின்னாடி V1 ing, அது என்னது? கண்டினியூஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சரியா? இந்த மாதிரி 12 டென்ஸையும் கண்டுபிடிக்கலாம். இருக்கிறதுலே கஷ்டமான 4 டென்ஸை கண்டுபிடிச்சிருக்கேன். மீதி கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிச்சிருவோம். இப்போ இதெல்லாம் எதுக்கு, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அவங்களுக்காக கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ். இது எந்த டென்ஸு? வில் ஹாவ் பிளே. எந்த டென்ஸு? வில் ஹாவ் பிளே. எந்த டென்ஸு? இது இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க, சென்டென்ஸில் இருக்கும். சரியா? எழுதுகிற எல்லா வார்த்தைகளும் சென்டென்ஸில் இருக்கும். நான் எதை மட்டும்தான் எழுதுகிறேன்? வேர்பு மட்டும்தான் எழுதுகிறேன். வேர்பை மட்டும்தான் எழுதுகிறேன். ஈஸியாக நிறைய எக்ஸாம்பிள் போட முடியும் அப்படிங்கிறதுக்காக வேர்பை மட்டும் சுருக்கி எழுதுறேன். சரியா? சரி, இப்போ வில்லுக்கு பின்னாடி என்ன வரணும்? V1 வந்திருக்கா? வந்திருக்கு. ஹாவுக்கு பின்னாடி என்ன வரணும்? என்ன வரணும்? ஹாவுக்கு பின்னாடி V3 வரணும். இது V3யா? இது V3யா? இது V3 இல்லை, இது V1. வரலை. இப்படி ஒன்று வந்துச்சுனாலே தப்பு, எரர். இங்கே தப்பு இருக்குன்னு அர்த்தம். சரியா? இங்கே தான் யூஸ். அதாவது ஈஸியாக படிக்கவும் யூஸ் ஆகும், மேலே பில்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகிக்கிறோம். ஆனால் இங்கே முக்கியம் யூஸ் ஆகும். அடுத்தது வில்லுக்கு பின்னாடி என்னமா வரணும்? வில்லுக்கு பின்னாடி V1 வந்திருக்கா வரலையா? வரலை. இது தப்பு. அடுத்தது வில்லுக்கு பின்னாடி என்ன வரணும்? V1 வந்திருக்கா வரலையா? வந்திருக்கு. ஹாவுக்கு பின்னாடி என்ன வரணும்? ஹாவுக்கு பின்னாடி என்ன வரணும்? ஹாவுக்கு பின்னாடி V3 வரணும். இந்த 5 விஷயம் சொன்னேன்ல, அதை மட்டும் மறந்துடாத. வில்லுக்கு பின்னாடி V1, ஹாவுக்கு பின்னாடி V3, பி வேர்புக்கு பின்னாடி V1 ing. இது ஹாவ் வேர்பு. பின்னாடி என்ன வந்திருக்கணும்? V3 வரணும். வரலை. இப்போ இதுவும் தப்பு. சொல்லிப்பாரு. பாதி பேருக்கு சொல்லி பார்க்கும்போது கரெக்ட் மாதிரியே இருக்கும். சரியா? வில் ஹாவ் பீன் பிளேயிங்னா கரெக்டு. வில் ஹாவ் பிளேயிங் தப்பு. ஏன் தப்புன்னு தெரியணும். ஹாவுக்கு பின்னாடி என்னதான் வரும்? V3 தான் வரும். அதனால தப்பு.
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் திருப்பி பார்க்கணுன்னா கூட பார்த்துருங்க. முக்கியமான கான்செப்ட் இது. இப்போ இதை செக் பண்ணுவோம், எது கரெக்டு எது தப்பு. சரியா? சொல்லி பார்த்து படிக்கிறதுக்கு பேர் கிராமர் கிடையாது. சொல்லி பார்த்து படிக்கிறது வேஸ்ட். சரியா? வில்லுக்கு பின்னாடி என்ன வரும்? V1. இதெல்லாம் சொல்லி பார்க்குற கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதை சொல்கிறேன். சொல்லி பார்க்குறது கரெக்டாக இருந்தால் கரெக்டு, சொல்லி பார்க்குறது தப்பாக இருந்தால் தப்பு. அந்த கதை வராது. சரியா? வில்லுக்கு பின்னாடி என்ன வரும்? V1 பேர் ஃபியூச்சர். வில்லுக்கு பின்னாடி V1 பேர் ஃபியூச்சர். வந்திருக்கா வரலையானா வந்திருக்கு. V1 ஹேவ் V1 தான். அடுத்தது ஹேவுக்கு பின்னாடி V3. ஹேவுக்கு பின்னாடி V3 வரணும். அப்படி தானே? ஹேவுக்கு பின்னாடி V3 வரணும். வந்திருக்கா வரலையா? ஹேடுங்கிறது என்னது தான்? V3 தான். ஹேட் அப்படிங்கிறது என்னது தான்? V3 தான். அப்போ இது என்னது? கரெக்டாக இருக்குது. இதோடைய பேர் பர்ஃபெக்ட். இது ஃபியூச்சர், இது பர்ஃபெக்ட். முழு பேர் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். அடுத்தது ஹேஸ் ஹேட். ஹேஷ் ஹேட் என்ன? ஹேடே போடலாம். 2 ஹேட் இல்லை, 3 4 ஹேடு போடலாம். சரியா? கிளாஸ்லாம் படிக்கும்போது 3 ஹேடு எப்படி போடணும்னு சொல்கிறேன், இப்போ வேணாம். ஆனால் 2 ஹேடு 3 ஹேடு 4 ஹேடு கூட போடலாம். சரி, இங்கே பார்ப்போம். ஹேஸ் ஹேடு. ஹேஸுக்கு பின்னாடி என்ன வரணும்? V3. அப்படி தானே? ஹேஸுக்கு பின்னாடி V3. ஹேஸுக்கு பின்னாடி V3 பேர் என்னது? பர்ஃபெக்ட். சரி, பர்ஃபெக்ட். ஹேஸுங்கிறது எந்த டென்ஸுமா? ஹேஸுங்கிறது ஹேஷ் மட்டும் எடுத்தா எந்த டென்ஸு? V1. அப்படி தானே? இது V1 எந்த டென்ஸு? ப்ரெசண்ட்டு. அப்போ இது ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட். ஹேஸுக்கு பின்னாடி V3 ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட். சரியா? ஹேஸுங்கிறது மட்டும் ஃபஸ்ட்டு இது போட்டுக்கோ. பர்ஃபெக்ட்டு இந்த வார்த்தை ஒரு 2 வார்த்தை இருக்குதுல்ல, அங்கே மட்டும் தான் பிரச்சனை வரும். என்னன்னா இப்படி கோடு போட்டு பர்ஃபெக்ட் எழுதிக்கோ. முதல் வார்த்தை எந்த டென்ஸ்னு பார்க்கணும். முதல் வார்த்தை மட்டும் தனியாக எடுத்தா எந்த டென்ஸ்? முதல் வார்த்தை மட்டும் தனியாக எடுத்தா எந்த டென்ஸு? ஹேஸ் மட்டும் எடுத்துட்டா எந்த டென்ஸு? ப்ரெசன்ட் டென்ஸ். ஏன்னா V1. அப்போ இது ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட். சரி, ஹேடு மட்டும் எடுத்தா எந்த டென்ஸு? பாஸ்ட். ஹேடுக்கு பின்னாடி என்ன இருக்கு? V3. ஹேடுக்கு பின்னாடி V3 இருந்துச்சுன்னா அதோடைய பேர் பர்ஃபெக்ட். அப்போ இது எந்த டென்ஸு? பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஹேடுக்கு பின்னாடி V3 இருக்கிறதுக்கு பேர் பாஸ்ட் பர்ஃபெக்ட். அடுத்தது வில்க்கு பின்னாடி என்ன இருக்கும்? V1 இருக்கும். வில்லுக்கு பின்னாடி V1. வில்க்கு பின்னாடி கரெக்டாக V1 இருக்குது. அப்போ பேர் ஃபியூச்சர், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அடுத்தது இஸ்ஸுங்கிறது பி வேர்ப். அப்படி தானே? பி வேர்ப். இது எந்த டென்ஸ்மா? இஸ்ஸு மட்டும் தனியாக இருந்துச்சு எந்த டென்ஸு? ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட். ஏன்னா V1ங்கிறதுனால. சரியா? இஸ்ஸு மட்டும் தனியாக பார்த்துக்கோ. அப்புறம் பி வெர்பு V1 ing. பி வெர்பு V1 ing கண்டினியூஸ். பி வெர்பு V1 ing கண்டினியூஸ். இஸ் இருக்கிறதுனால எந்த கண்டினியூஸ்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஆர் ப்ளே. ஆருங்கிறது பி வேர்ப். பி வேர்புக்கு பின்னாடி என்ன வரணும்? V1 ing வரணும். என்ன வந்திருக்கு? V1 வந்திருக்கு. ஆர் பிளேங்கிறது தப்பு. நான் தப்புன்னு போடுறது எங்கனாலும் தப்பு தான். வில்லுக்கு பின்னாடி V1னா V1 மட்டும்தான் வரணும். எது மாறி வந்தாலும் தப்பு. பி வெர்புக்கு பின்னாடி V1 ing தான் வரணும். ஹேவ் வெர்புக்கு பின்னாடி V3 தான் வரணும். அது வரணும்னா அது மட்டும்தான் வரணும். சரியா? இப்போ இதில் ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 சென்டென்ஸ் எழுத போகிறேன் ஒரே வார்த்தையை வச்சு. கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கணும். சரியா? He played football. அப்புறம் he has played football. He played football. He has played football. ரைட். ரெண்டுலையுமே பிளேடு இருக்கு. சரியா? இதில் ஒரு பிளேடு V2. சரியா? இன்னொரு பிளேடு இருக்குல்ல, இன்னொரு பிளேடு V3. 2 சென்டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் உடைய பிளேடு V2, இன்னொரு சென்டென்ஸ் உடைய பிளேடு V3.
இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்களான்னா கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இது நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக. இதை நம்ம பின்னாடி எல்லா இடங்கள்லையும் யூஸ் பண்ணுவோம். அதுக்காக எந்த சென்டென்ஸில் பிளேடு V2 எந்த சென்டென்ஸில் பிளேடு V3 கண்டுபிடிச்சி கீழே போட்டுரும். சரியா? கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட் பண்ணணும். எந்த சென்டென்ஸில் பிளேடு V2 எதில் பிளேடு V3 அப்படின்னு போடணும். சரியா? சரி, இதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி போகிறோம். கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக போகிறோம். டென்ஸு டேபிள் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மனப்பாடம் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கோம், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டிருக்கோம். அதில் இருக்கிற எந்த வார்த்தைனாலும் இருக்கட்டும், அதுக்கு வெளியே இருக்கிற வார்த்தைனாலும் இருக்கட்டும், நம்மளால் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது வார்த்தைக்கு டென்ஸ் கண்டுபிடிங்க, இப்படி ஒரு செட் இருக்குது, இதுக்கு டென்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது கீழே கமெண்ட்டில் போட்டுருங்க. அந்த வீடியோவில் கூட நான் சொல்லிக்கிறேன், அடுத்து வர்ற வீடியோவில் கூட சொல்லிக்கிறேன். சரியா? ஸோ எந்த வார்த்தையாக இருந்தாலும் டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும், எந்த டென்ஸ்னு கண்டுபிடிக்கணும். சரியா? எப்படி கொடுத்துருந்தாலும் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கனா என்னன்னு தெரில, கொடுத்துருந்தேன்னா இதையும் சேர்த்துக்கோங்க. இந்த வார்த்தை கொடுத்தனான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, கொடுத்துருப்பேன்னு. ஹேவ் பீன் இது எதுன்னு கமெண்ட் பண்ணணும். ஹேவ் பீனுங்கிறது எந்த டென்ஸ் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணணும். கூட சேர்ந்து எங்கே V2 எங்கே V3 அப்படிங்கிறது பார்க்கணும். சரியா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.